அளவில் மகிழ்ச்சிகளும் கவலைகளும், நாடுகள் அளவில் சமுதாய அளவில் மகிழ்ச்சிகளும் கவலைகளும் உள்ளன. மார்க்கம் மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சிகளும் கவலைகளும் உள்ளன. ஒரு மோமின் அல்லது தக்வாவின்படி செல்பவர் அல்லது செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இறைவனது கோபம் அல்லது திருப்தி அவரது மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. சுருக்கமாக எண்ணற்ற மகிழ்ச்சிகளும் கவலைகளும் உள்ளன. இந்த மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் எண்ணற்ற காரணங்களும் உள்ளன. மூமினுக்கு மார்க்க ஆன்மீக மகிழ்ச்சியின் கவலை அல்லது இறைவனது கோபம் அல்லது இறைவனது திருப்தி, மகிழ்ச்சி, கவலை ஆகியவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழவும் வேண்டும். மார்க்கம் மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சிக்கு சந்ததிகள் அல்லது உறவினர்கள் காரணமாக அமைகின்றனர். அவர்களது மார்க்க ஆன்மீக நிலையை பார்க்கும் போது, அவர்கள் மார்க்க ஆன்மீகத்தில் முன்னேறுவதை பார்க்கும் போது, பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அவர்கள் மீது நேசம் வைத்திருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. காலத்தின் கலிஃபாவுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஜமாத் முன்னேறும் போது, ஜமாத்தின் முன்னேற்றத்துக்கு அது காரணமாக விளங்கும் போது, காலத்தின் கலிஃபாவுக்கு அது மகிழ்ச்சியாக அமைகிறது. மார்க்கம் மற்றும் ஆன்மீக கவலைக்கும் பெற்றோர் அவர்கள் மீது அன்பு கொண்டோ மார்க்க ஆன்மீக நிலைகளில் கவலை அடைகின்றனர். பெரும் கவலை ஏற்படுகிறது. பல பெற்றோர்களிடமிருந்து உறவினர்களிடமிருந்து நிம்மதியின்மையால் நிறைந்த கடிதங்கள் வருகின்றன. மனைவிமார்களின் கணவன்மார்களின் கடிதங்கள் வருகின்றன. அவற்றில் பெரும் ஆனந்தமும் கவலையும் வெளிப்படுகின்றன.